என்னுடைய பள்ளி மாணவனாக முதல்ல ரஹ்மான் எங்கள் ஸ்கூலில் சேர்க்கும்போது ரொம்ப தெரிஞ்சாக இருந்தான். ஆனால் பாட்டு மக்களமாக இருக்கும். எங்கள் ஸ்கூல் ஆனிவர்சரி எல்லாமே நாங்கள் ஆர்கெஸ்ட்ராவே என்கேஜ் பண்ணதில்லை. ஒரே ஆள் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அவ்வளோ மியூசிக்காக என்கேஜ் பண்ணுவோம். I remember all our school anniversaries, the filled with music only because of my mom. ஆனால் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எங்களுக்கு ஸ்கூல் படிப்பை நிக்லெக்ட் பண்ணலையேன்னு சொல்லுவேன். அவனும் எவ்வளவோ பார்த்தான், படிப்பையும் பாட்டையும் ஒன்றா சேர்க்க முடியுமான்னு முடியல. அம்மா நான் 9th இந்த ஸ்கூலில் நிறுத்திக்கிறேன், ஐ கோ ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஆர் சம்திங் அண்ட் மியூசிக் தான் ஃபர்ஸ்ட்லாம் அப்படின்னா வெரி குட். ஐ டெல் யூ யூ ஆல்வேஸ் ஹேவ் அவர் கைடன்ஸ். இந்த டீச்சர் எல்லாம் ஸ்கூல் விட்டு போனதுக்கு கூட காசு எடுப்பாங்க அவங்க போய். அந்த மாதிரி ரொம்ப லவ்விங் அண்ட் மெமரி, வெரி ஃப்ரெண்ட்லி பாய். அவனுக்கு நான் கொஞ்சம் கோச்சுட்டேன், லேட்டாக வந்தேன் ஸ்கூல் என் காட்டுக்கு இருந்ததுமா அது குடிச்சிட்டு விட்டேன்மா. அதனால அந்த மாதிரி பழகின என் பையன் அவனு பகவானுடைய அருள், அவன் உள்ளே இருக்கிற ஆத்மா இந்த மியூசிக்காக அவன் உயிரை கொடுக்கும்படி அவனையே பெரிய ஆளாக்கிட்டேன். மியூசிக் என்றால் அவன் டீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கான். அவளெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சு அங்கே ஒரு இன்டர்வியூ வச்சோம், வந்து பேசினா. அந்த மாதிரி அவன் சொல்கிறேன்னு என்னை குறித்து வேணும். ஆல் கிரேட் ஃபேன்ஸ் Rahman. To me, he is my son. And I must tell you, it was a great pleasure to hear that he was going to come for this 100th show. Only Mahendra could have done it. He came all the way from Los Angeles. Last night flight பிடிச்சி காத்தால் இங்கே வந்து இதுக்காக வந்திருக்காரு. இதை விட all of this ஸ்டூடெண்ட் எனக்கு கிடைச்சது பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாகியம். நிஜமாவே வருவானா அவன் மாட்டானான்னு சந்தேகப்பட்டிருந்தாங்க. ஆச்சுன்னா அவன் கண்டிப்பாக வருவான். In his given his word, he never goes back. I went to his house and I had a lovely time. He visited me. It is a great reunion of the master and the student. And I must say, I'm very, very grateful to God to have kept me alive to see this day. Ramkumar is our family friend, grown up. I've seen him with Shivaji sir. Shivaji என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார், கிண்டல் பண்ணுவார். என்னம்மா இது சாம்பார் சாதம் ஆடுவார். அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவார். ரொம்ப ஆசையாக ரொம்ப அன்பா இருப்பார். அவருடைய பிள்ளைகள் ராம்குமார் பிரபு two dear friends of ours. எங்கள் ஃபேமிலிக்கே அவர் ஃபேமிலி ரொம்ப நல்லா தெரியும். I'm so happy that I'm able to see this reunion on the 100th day of பரீட்சைக்கு நேரமாச்சு. நிஜமாவே பரீட்சையை பாஸ் பண்ணிட்டான். Thank you so much. Before, YGP used to do that too, and now Shivaji sir was doing that. காலத்தில் சிவாஜி சார் நிஜமாகவே போட்டு அடிச்சுட்டு வருவேன். ஆனால் அப்புறம் சில வதிக்கிறதாங்க அப்படின்னு கேட்குறேன். அது அவருடைய பண்பு. பண்ணப்பணும் மேக்கப் அண்ட் காஸ்ட்லைடு ஆர்டிஸ்ட் வித் எவ்ரிதிங். இஸ் எ கிரேட் மேன். அவருடைய நல்ல குணங்கள் தான் அவர் குழந்தைகள் எவ்வளோ நல்லா வச்சிருக்கு. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு get another occasion to get Rahman to sing for us. And I'm sure you will be in the near future. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நாஸ்டாலஜிக்காக இருக்குது. YGP இருக்காங்க. அப்புறம் எப்படி ஸ்கூல் சேர்ந்தோம்னா ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து மிஸ்டர் YGP சாரோட ஃபாதரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க கிராமாவில். அண்ட் இட்ஸ் வெரி லாங் அசோசியேஷன்.
இவ்வளோ ஜென்ரேஷன்ஸ் அதை 2-3 ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த ட்ராமா இந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் அவங்க மெயின்டைன் பண்ணி ஒரு அவ்வளோ டிஃபிகல்ட்டியும் ஒரு வெற்றிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிய விஷயம். சினிமாவில் எல்லாமே பார்க்குறோம் இல்லையா, இந்த ஆர்ட்டை வளர்க்குறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் எனக்கு ஒரு ட்ரீம் ஆக்சுவலாக சென்னையில் ஒரு பெரிய ஆர்ட் சென்டர் பண்ணோம். அது இன்னும் பெருசாக்கி ட்ராமி லெவலில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இவங்ககிட்ட வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்கு, அதாவது இந்த ட்ராமாவில் வந்து கதை அடிக்க முடியாது, ஸ்கிரிப்ட் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு, இதெல்லாம் போர் அடிச்சு ஓடிடுவாங்க. ஸோ நான் இன்னும் யோசிச்சு அந்த எங்கே போர் அடிக்குது சொல்கிறேன், எங்கேயும் சுத்தமாக போர் இல்லையா, ஸோ எங்கேஜ் beautiful. Well, I just want to wish all of you maybe success and health, and I want to thank all the people who are supporting this art. God bless you. Thank you. இன்னைக்கு நான் என் குழுவினர்களோட சேர்ந்து ஒரு சின்ன தியேட்டர் ஆஃப் மாமன் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சு 3 வருஷமா நாங்களும் பைத்தியங்களாட்டம் டிராமா போட்டுட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் இவருக்கு தமிழ் நாடகத்து மேல இருக்கிற அந்த பைத்தியம் தான். He is crazy about theater. He is crazy on and off stage. But he has taught us to be crazy and that passion. It is not a joke, the amount of things he has sacrificed for the sake of Tamil theatre. In cinema, when he was doing 3 shifts and acting with some of the top heroes of those days, at 5:30 he'll say, I'm sorry, I'm going for my drama. Sorry, that's it. எவ்வளவோ வாய்ப்புகள் எவ்வளவோ விஷயங்கள். இது எங்க சித்தப்பா ரஜினிகாந்த் சொன்ன ஒரு விஷயம். அவர் மெட்ராஸ்ல என்ன ஒரு 4-5 பங்களா வாங்கியிருக்கலாம், வெறும் சினிமாவில் மாத்திரம் போயிருக்காருன்னா அந்த நாடகத்து மேல அந்த பைத்தியத்தினால நிறைய விஷயங்களை இழந்தாருன்னு. நான் ஒண்ணு, அவர் இழக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு அவர் குடும்பத்துக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, எங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்திருக்காரு. நான் மாத்திரம் இல்லை, இங்க நிற்கிற அனைத்து மேடை கலைஞர்களுக்கும் அவர் தான் தந்தை. He might not be biologically father to them, but he is our guru, our father. We live following his example. We breathe theatre following his example. And மேடை நாடகம் நலிஞ்சிருச்சு, தமிழ் நாடகத்துக்கு இனிமே வாய்ப்பே இல்லை, என்னப்பா டிராமாவா, யாருப்பா போறாங்க வராங்க அப்படின்னு சொல்ற இந்த காலகட்டத்துல நாங்க ஒரு டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டிராமா தான் போடுவோம் அப்படின்னு நாங்க இருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் என் தந்தை திரு வைஜி மகேந்திரா தான். So I would proudly like to say that as long as people like him are around, Tamil theatre க்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. Tamil theatre will not die. So please get out of that mindset. Make your children and your grandchildren come and watch good theatre. This is good stuff, guys. Don't miss it. And it's my proud privilege to request A.R. Rahman ji to honor this amazing, amazing artist. He's not a comedian as far as I'm concerned. He's one of the most brilliant character artists that Tamil cinema has not yet seen. That's all I will say. I'm proud to be your daughter daddy, my daddy, strongest. Vaiji Mahendra for all of you. முதல் கட் ரஹ்மான் சாருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சின்னவர் தான், நாங்களாம் ஸ்கூலில் பெரிய சீனியராலாம் 80s அடிக்கும் போது அவர் ரெக்கார்டிங்லாம் அவர் வாசிச்ச பீசஸ் எல்லாம் நான் பார்த்து அசந்து போயிருக்கேன். லாங் டைம். இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ரஹ்மானை விட பெட்டர் மியூசிஷியன்ஸ் இருந்தது இல்லையா, என்ன வரப்போகிறது இல்லையா, அதெல்லாம் விடுங்க. ரஹ்மான் மாதிரி இவ்வளவு உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா என்ன வருவாராங்கிறது ரொம்ப பெரிய. அவர் எப்படின்னா இந்த நினைத்தால் இருக்கும் காலை ஜப்பானில் காஃபி ஈவினிங் அந்த மாதிரி he is a worldwide figure today. ஆனா நான் எப்போதாவது அவருடைய பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதுவும் எனக்கு இந்த ஜோதா அக்பர்ல குவாஜா மேலே குவாஜா பாட்டை கேட்டா நான் அழ ஆரம்பிச்சிருவேன். பாட சொல்லான்னு பாட்ட சாங் நான் இமெயில் அனுப்பிச்சேன்னா
நான் எவ்வளோ பேருக்கு இமெயில் அனுப்புறேன், திருப்பி கூட வருது. என்ன ப்ராம்ப்டா தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ரிசியேஷன், எஸ் இது நான் இப்படி பண்ணேன். அதே மாதிரி நான் ஏதாவது ஸ்லைட்டாக கிரிட்டிக்கலாக சொன்னாலும் எஸ் அப்படின்னு ஒரு இமெயில் வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி நாங்கள் 2 பேர் கிட்டத்தட்ட 2-3 years கரஸ்பாண்டிங் ஆன் இமெயில். அண்ட் ஒவ்வொரு தடவும் நான் ஒரு சின்ன ஒரு ஊருக்காக ஒன்று போடுவேன் சைடில். சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை நீங்கள் ட்ராமாவை பார்க்கலாமே, நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தபோது பார்த்துருப்பீங்க பத்மா ஸ்டேஷன் போது பாருங்களேன், நான் முயற்சி பண்ணுறேன், டெஃபினட்டாக டூயிங். சடனாக லாஸ்ட் ஒன் he said நான் வர போறேன். எனக்கு ஒன்றும் புரியல, ஓடி விடலாமான்னு நினைச்சேன். நான் தமாஷா கேட்டு வரேன்டார் எழுதுறேன். எப்படி வந்தார் பாருங்க. லாஸ்ட் சாட்டர்டே சண்டே he has been here. He flew to LA. இந்த வீக் முழுக்க LA இருந்து he has flown down exclusively for this function today. இந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கிற ஒரு பிஸி பர்சன் பண்ணணும்னா அது ஏன்னா அவர் கலைஞர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய கலைஞர், மிகப்பெரிய ரசிகன். அதனால தான் இஸ் பிகம் சச் எ பிக் கலைஞர். அவருடைய சாங்ஸ் பத்திலாம் யூஆர் ஆல் ஹியர். நீங்க நிக்கிற ஒருத்தர் பாருங்க, ஒரு ஆம்பளை பார்த்து ஜோட்டு விட முதல்ல கடவுளை தான் அப்படியே இருக்கிறார். எஸ் வாட் சாங் வாட். அண்ட் இன்னொன்னு 15 வருஷமா நான் அமெரிக்கா போச்சு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டா I used to tell those Americans I am from Chennai. Where in Chennai, you know? Oh, Mumbai. No, Chennai. Oh, we in Delhi. No, Chennai. But it's very easy. I come from the hometown of A.R. Rahman. They understand. It's so easy. What are they saying over there? Nijamale Chennai is put on the world map. For that, every Indian should be proud of. ஆஸ்கார்லாம் பார்க்கும்போது அப்படி தூக்கத்துல ட்ரீம்ஸ்ல வரும், நானும் ஆஸ்கார் வாங்குற மாதிரி வாங்குற சமயத்துல எழுதுவேன். ஒரு தடவை கூட வாங்கினேன், ஆனா அது வாங்கி காமிச்சிருக்காரு. எவ்வளவு சிம்பிள். அதுக்கு that is why you want to speak, you go even bigger things. I'm telling you, you will do that. As I said, Chennai, you please bring the Bombay Dreams or Broadway play பண்ணவங்க கொஞ்சம் பயமா. Broadway play மியூசிக் பண்ணவங்க முன்னாடி நம்ம டிராமா பண்றோம். ஆனா சார் தைரியமா சொல்றேன், தமிழ்நாட்டுல நல்ல நாடக கலைஞர்களுக்கு பஞ்சமே கிடையாது. You are great theater artists. யாரோ தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் கை தட்டுங்க ப்ளீஸ். We can give the same stuff that Broadway can give. Only thing is எங்ககிட்ட டாலர் கிடையாது, ரூபா எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு as I said 2 hours நான் இதுல ஒன்றும் மேஜிக் காமிக்கல, ட்ரிக்ஸ் காமிக்கல, அதெல்லாம் காமிக்கல. பட் he said இன்னும் நடன நகர்ல ஒரு இடம் கூட போர் அடிக்கலன்னா that is because of our performance and the content of Tamil theatre. அதை அவர் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வர சொன்னேன். ஏன்னா இது வந்து UAAக்கு மட்டும், YG மகேந்திராக்கு மட்டும், எங்க குடும்பத்துக்கு மட்டும்ன்ற கௌரவம் இல்லை. சத்தியமா சொல்ற, ரஹ்மான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்தது தமிழ் நாடக உலகத்துக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்த மாதிரிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ ரஹ்மான் ஜி. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புக்கு மேல கடவுள், அதுக்கு நெக்ஸ்ட் யாருன்னா சிவாஜி கணேசன், யாரும் கிடையாது. என் அம்மா சொன்னாங்க அந்த பரிசைக்கு நேரமாச்சு படத்துல நிஜமாவே அடிச்சாரு. உண்மையிலே இன்னைக்கு வந்து ஒரு நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி அடிச்சாங்கன்னா நல்ல நடிகர்கள் இன்னைக்கெல்லாம் வருவாங்க. அந்த அடிமாயத்தில் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அதே மாதிரி அவர் குடும்பத்தில் என்னை எப்போதுமே மூத்த சகோதரன் தான் பாவிப்பாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா நான் வந்து அவர் நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. பட் இஃப் ரேங்க் பட்ஜெட் ஐ கம் ஃபார் தி ஃபங்க்ஷன். அவரை மேடைக்கு கூப்பிட்டதுனால இமிடியட்லி நோ ஃபர்ஸ்ட் நோ ஈகோ, தட் இஸ் மை ஃபேமிலி. நான் எப்போதும் சொல்றேன், என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை சிவாஜி கணேசன். தேங்க்யூ ராமு ஃபார் பீயிங் வித் அஸ் ஹியர். தயவு செஞ்சு சினிமாவுக்கு மட்டும் நீங்க கவரேஜ் கொடுக்காதீங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் சினிமா 4 நாளைக்கு மேல ஓடுறது இல்லை. வெற்றிகரமான 10வது நாள் 13வது நாள்லாம் கொண்டாடுறாங்க. நாங்கள் டிராமாவை 100 தடவை போடுறோம். ப்ளீஸ் கிவ் சம் மோர் வேல்யூ டு லைஃப் தியேட்டர். இதே மாதிரி ஒரு கிளாசிக் பிளேயை திருப்பி தியேட்டருக்கு கொண்டேன். அதுவும் 70ல நாடகமாக இருந்து 75 74 சினிமாவாக பிரபலமாகி இப்ப திருப்பி நான் நாடகமாக கொண்டு போறேன். ரிப்ரோரிங் காமெடி. It is a tribute to the great writer who is still living, Chitralaya Gopu. I am going to do Kasenan Kadavana as a play again. ஒரு selfish reason, அந்த தேடா சீனிவாசரோட நான் பண்ண ஒரு ஆசை எனக்கு.
So it is also a tribute to the immortal artists Muthuraman, Manorama and Dena Srinivasan. My next production will be that. Now current production is Sopanamaldu. My next production will be that. Rahman Munadi, I wanted to announce that. Thanks a lot for all of you. And Rahman sir, எனக்கு இன்னொரு ஒரு காமன் மேட்டர் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு பேருமே great fans of that great music director மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன். அவருக்கு தெரியுமோ தெரியாது, நான் விஸ்வநாதனுக்கு வெறியன். அவரோட நான் நிறைய பேசும்போது ஒரு நாள் முழுக்க சங்கமம் படத்துல அவர் இவருக்காக பாடினதை பத்தி என்கிட்ட சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டாரு. என்னப்பா அந்த பையன் இப்படி ஒரு மரியாதையான ஒரு பையன் நான் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல பார்க்கவே இல்லையே. கண்ணாடியில பார்த்து நான் கூட அந்த மாதிரி யாருக்கும் மரியாதை இருந்ததில்லை. What a great devotion he has for seniors and for music. அவர் வாயால என்கிட்ட ஒரு நாள் முழுக்க சொன்னார். So that is another common factor that binds us. Thank you Rahmanji once again. நீங்க கேஷுவலா அப்படி எல்லாம் இப்படி நீங்க ஜாலியாக பல்கலைக்கழகத்துக்கு மெட்ராஸ்க்கு வர மாதிரி வந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் ட்ராமா போட்டுறேன். It's a pleasure to be with you. Thank you. Good night folks. Have a great evening.